Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குது அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ராகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை போகிறீங்க செல் போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டாக தான் வந்து ப்ராஃபிட்ஸ் நாலேஜ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டாக்குமெண்ட் வந்து பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டு வீக்லி அனாலிசிஸ் பார்ட் 2 பார்ட் 1 பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் அந்த பார்ட் 1 பார்ட் 2வோட எண்டு கார்டில் வந்து நான் வீடியோ கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வாங்க. இந்த வீடியோ பார்க்காதீங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்க. இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோல்டு வந்து பார்த்தலாம். இன்றைக்கி என்ன ட்ரேடு கிடச்சிருக்கோம் இந்த வீக்லி அனலைசிஸில் நான் சொன்ன பிளானில் இன்றைக்கி என்ன ட்ரேடு கிடைக்குதோ அதை வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ கிடைச்சிருக்கிற ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் ஃபஸ்ட் என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இங்கே 4 ஹவரில் இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளை இருக்குது பார்த்தீங்களா? இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் இருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த சப்ளையில் ஸோ செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து இது ஒரு கவுண்டராக தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். மார்க்கெட் வந்து ட்ரெண்டியாக இந்த சப்ளை வந்து வேலிடாக இருந்தாலும் மார்க்கெட் கோல்டு மார்க்கெட் வந்து மேலேயே போயிட்டு இருக்கனால மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றது தான் அசியூம் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். பை தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சப்ளை இன்கேஸ் நமக்கு ஒர்க் ஆனால் இங்கேருந்து செல் ஆகலாம். அப்படி இந்த சப்ளை ஒர்க் ஆகலைனாலும் இங்கேருந்து ஒரு பவர் இந்த சப்ளையில் இருக்கக்கூடிய ஒரு செல் ஆர்டருக்கு மார்க்கெட் கீழே வரும். ஓகேங்களா? அப்படி மார்க்கெட் பை ஆகணும் அப்படின்னாலும் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து தான் பை ஆகணும். அப்போது இந்த சப்ளைவை ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். மார்க்கெட் மேலேயே போகிறான் அப்படின்னா இந்த சப்ளைவை ரீட்ரேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் ட்ரெண்டியாக இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்தால் மார்க்கெட் இங்கேருந்து செல் ஆகலாம். ரீட்ரேஸ்மெண்ட் ஆனாலும் சரி மார்க்கெட் செல் ஆனாலும் சரி இந்த சப்ளைலேருந்து ஒரு செல் நடக்கணும். ஸோ இந்த செல்லில் நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து பிடிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 4 ஹவர் 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வந்து போகிறோம். 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருந்தது. அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம 15 மினிட்ஸில் தான் செல் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த 15 மினிட்ஸில் இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் செல் வந்து இருக்குது. நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த சப்ளையில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சப்ளைக்கு வந்திருக்கான். 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் இங்கே வந்து ரீஃபைன்மெண்ட் வந்துருக்கு. இந்த சப்ளையில் நம்ம மிட்டிகேட் பண்ணால் நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இன்றைக்கி மிட்டிகேட் பண்ணுறான். அது எப்படி மிட்டிகேட் பண்ணுறான்னா ஏஷியனை இங்கே வச்சுட்டு ஏஷியனை தூக்கிட்டு அதுக்கப்புறமா போய் லண்டன் போயிட்டு மிட்டிகேட் பண்ணுறான். ஓகேங்களா? நான் எதுக்கு இந்த இடத்துல இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்க சொன்னேன் அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து பை ஆகலாம். ஓகேங்களா? அதனால தான் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, ஓகே. இப்போ இங்கே மிட்டிகேட் பண்ணியிருக்கான். இங்கே மிட்டிகேட் பண்ணதுக்கு நமக்கு 1 மினிட்டில் வந்து நம்ம போகணும். ஸோ 1 மினிட்டில் நமக்கு இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கான். ரைட்டா? 1 மினிட்டில் பிஓஎஸ் நடந்திருக்கு. அடுத்தது அதே 1 மினிட்டில் சோட்ஸ் வந்து நடந்திருக்கு. அதே 1 மினிட்டில் இங்கே வந்து நமக்கு டிமாண்ட் இருக்குது. மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி கண்ட்ரோல் எடுத்திருக்கான். கண்ட்ரோல் எடுத்ததுக்கு நமக்கு ஒரு ஃப்ளிப்பும் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஃப்ளிப்புன்றது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இதில் லண்டன் டைமிங்கில் ஸோ இந்த சப்ளைன்றது லண்டன் டைமிங்கில் ப்ரீவியஸ் ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ண ஒரு சப்ளைவாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஓகேங்களா? ஹண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எடுத்த ஒரு சப்ளைவாக இருக்குது. அப்போது இதை எடுக்கிறது தான் பெட்டர். இந்த விக் எடுக்கிறது தான் பெட்டர். அதுக்கு கீழே எத்தனை சப்ளைஸ் வந்தாலும் அது எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த விக்கு எடுக்கிறது பெட்டர். இந்த விக்கில் நம்ம வந்து செல் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஹைக்கு ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது. இதுக்கு மேலே இப்படி வைக்கிறது பெட்டர். ஓகேங்களா? சரி, இது இப்படி வைக்கிறேன். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு என்ட்ரி போகணுன்னா இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இதில் தான் என்ட்ரி போகணும்.
ஸோ அட் த சேம் டைம் ஃப்ரேம் 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா மேலே எங்கே சப்ளை இருக்குன்னா இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இதை வந்து எடுத்துக்கலாம். இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த இடத்துலையும் ஒரு செல் வந்து போடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ப்ரீவியஸ் ஹை, இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைக்கு இங்கே இப்படி இந்த மாதிரி வச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம ஃப்ளிப் என்ட்ரி வந்து நம்ம எடுத்தோம். இதோட டிபியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் எடுத்த என்ட்ரி எப்படி எடுத்திருக்கேன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த என்ட்ரி வந்து எடுத்தது இந்த ப்ரீவியஸ் லோ இங்கே வந்து நம்ம செட் பண்ணலான்னு வச்சுங்க. இதுக்கு கீழே மார்க்கெட் இந்த டிமாண்ட் வந்து போவோம். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இந்த டிமாண்டுக்கு போயிட்டு அப்புறமா பை ஆகலாம், இல்லைனா டிமாண்டை பிரேக் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து போகணும். ஓகேங்களா? ஸோ டிமாண்டுக்கு மார்க்கெட் போகணும். அதனால நம்ம இந்த டிமாண்ட்லேயே வந்து ஒரு பொசிஷன் ஹோல்டு பண்ணி பெரிய ப்ராஃபிட் எடுக்கிற மைண்ட் செட் இருக்கவங்க டிபி இங்கே தான் வைக்கணும். என்னோட டிபி நான் இங்கே தான் வைப்பேன். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த ட்ரேடோட வேல்யூ வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா வேல்யூ இந்த மாதிரி தான் வரும். ஸோ ரிஸ்க் ரிவார்டை பேஸ் பண்ணின ட்ரேடு கிடையாது எதுவுமே. ஓகேங்களா? நம்ம என்ட்ரி எடுக்கிற ஏரியாவை மாடிஃபிகேஷன் பண்ணால் போதும், ரிஸ்க் ரிவார்டை சூப்பராக பெட்டராக மாற்றலாம். சரி, இப்போ நான் வந்து இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. இதுக்கும் வந்து அதே மாதிரி டிபி நம்ம இதுக்கு எங்கே போட்டிருக்கோமோ அங்கேயே வந்து போடலாம். ஸோ மார்க்கெட் இங்கே தான் போவோம், இங்கே போடலாம். ஸோ இந்த லோவில் போடுறது கூட பெட்டர் தான். ஓகேங்களா? இந்த லோவில் போடலாம். அதே மாதிரி இந்த ட்ரேடு இந்த லோவில் போடலாம். ஸோ இந்த ட்ரேடு இந்த லோவில் போடும்போது நமக்கு 1:55 வந்து கிடைக்குது. அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட எஸ்எல் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இதோட எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்கோட ஹைக்கு மேலே கூட நம்ம இப்படி வைக்கலாம். ஸோ அதே மாதிரி 1:46 வருது. ஆனால் 1:46 வரணுன்றதுக்காக எஸ்எல் நம்ம இப்படி வைக்கக்கூடாது, இப்படி தான் வைக்கணும். இந்த மாதிரி வைக்கிறது பெட்டர். ஸோ இதுக்கு மேலே இப்படி வைக்கிறது பெட்டர். சரி, ஓகே, இதுதான் வந்து என்ட்ரி, இப்படி தான் வந்து போகணும். ரைட்டா? ஸோ நான் வந்து எப்படி போயிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணி இந்த இடத்துல போயிட்டு என்ட்ரி மிஸ் ஆனாலும் மிஸ் ஆகலாம். ஏன்னா இது வந்து ஒரு கவுண்டராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால நான் வந்து என்ட்ரி எப்படி போயிருக்கேன்னா, இப்போ நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜிக்கு காமனாக ஒரு இடத்த எடுத்துக்கிட்டேன். காமனானா இங்கே ஒரு என்ட்ரி, இந்த ஃப்ளிப்பில் வந்து என்ட்ரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இங்கே மேலேயும் ஒரு என்ட்ரி சொல்லியிருந்தேன். ஸோ இது எப்படி மூவ் பண்ணுறேன். ஓகே, நல்லா பாருங்கள். ஃப்ளிப்பில் இந்த இடத்துல சொல்லியிருந்தேன் ஒரு என்ட்ரி. ஓகேங்களா? இதை விட்டுருவோம். இங்கே ஒரு என்ட்ரி சொல்லியிருந்தேன், இங்கே ஒரு என்ட்ரி சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஹைலி ப்ராபபிலிட்டி நம்மளோட சப்ளைவை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு ஹைலி ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த ஒரு சப்ளை. ஓகேங்களா? இன்கேஸ் உள்ளே வந்து 1 மினிட்ல அதை தொடாமல் போனாலும் இதையாவது தொற்றும். ரைட்டா? ஸோ இப்படி பாருங்கள், 1 மினிட்ல இந்த இடத்த தொடலை அப்படின்னாலும் எப்படி இருந்தாலும் இது தொற்றும். அதனால் எது ஹை ப்ராபபிலிட்டி டு மிட்டிகேஷனோ, எது வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது தொடர்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போது இதிலே நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ட்ரி போட்டுட்டேன். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி, இங்கே மேலே இந்த இடத்துல ஒரு சப்ளை சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல ஒரு சப்ளை சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அப்போது ரெண்டுத்துக்குமே காமனான ஒரு என்ட்ரி இதுதான். இங்கே போட்டுட்டு எஸ்எல்ஐ இங்கே வந்து வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஓகேங்களா? ரிஸ்க் ரிவார்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஓகே, இப்போது அதே ரிஸ்க்கை வந்து நான் பிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தா பெட்டர். அந்த கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணும் அப்படின்றத வந்து இப்போ நான் சொல்கிறேன். 5 மினிட் போகிறோம், ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகிறோம். ஸோ இந்த 5 மினிட் போய் பார்க்கும்போது நமக்கு இந்த 5 மினிட் போயிட்டு நம்ம பார்க்கும்போது நமக்கு இங்கே ஒரு சப்ளைவும் இங்கே ஒரு சப்ளைவும் இருக்குது. ஓகேங்களா? அப்போது நமக்கு இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? இந்த மேலே இருக்கக்கூடிய சப்ளை வந்து எக்ஸ்ட்ரீம், இது வந்து நமக்கு ஃப்ளிப்பு. ஸோ இது 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்பு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ
அதே 5 மினிட்ல கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம போகும்போது நமக்கு இங்கே மேலே எக்ஸ்ட்ரீமும் இது வந்து ஒரு ஃப்ளிப்பாக வந்து கன்சிடர் பண்ணி இந்த சப்ளையில் வந்து நம்ம என்ட்ரி வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போது மார்க்கெட் வந்து இங்கேயும் போகலாம். இதில் மிட்டிகேட் பண்ணிட்டான் இப்படியே மார்க்கெட் வந்து இங்கேயும் போயிட்டு செல் ஆகலாம். ஸோ ஓவரால் எக்ஸ்ட்ரீம் சப்ளை அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துட்டேன். இந்த என்ட்ரியோட ரிஸ்க் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா $100. ஸோ $100 வந்து லாஸ் வந்து இருக்குது. லாஸ் வச்சுருக்கேன் இந்த இதோட. ஓகேங்களா, என்னால் எவ்வளோ லாஸ் பண்ணிக்க முடியும் இன்றைக்கி அப்படின்னா $125 to $130 வந்து லாஸ் பண்ண முடியும் என்னோட ரூல்ஸில். ஓகேங்களா, ஒரு ட்ரேடுக்கு வந்து $130 வந்து என்னால் லாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அதிகமான ப்ராஃபிட்டுக்கு வந்து கொண்டு போகிறேன் வித் என்னோட ரிஸ்கில். ஓகேங்களா, இப்போ $125 அப்படின்றது என்னோட கேபிட்டலேருந்து 0.5% மட்டும்தான். வெறும் 0.5% ஃப்ரம் கேபிட்டல். ஓகேங்களா, 0.5%, 1% கூட கிடையாது. ஓகே, இப்போது இதில் வந்து என்னோட ப்ராஃபிட்டை வந்து நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இதோட ப்ராஃபிட் லெவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ $102 வந்து இந்த இடத்துல ரிஸ்க் வச்சுருக்கேன். 100 கிடையாது, $102. ஓகே, இதோட ப்ராஃபிட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா $1,347 வந்து இதோட ப்ராஃபிட் வேல்யூ வந்து இருக்குது. ஓகேங்களா, சரி, இப்போ என்னால் $130 வந்து ரிஸ்க் எடுத்துக்க முடியும். இப்போது $102 வந்து ரிஸ்க் வந்து இருக்குது இந்த என்ட்ரிக்கு. சரி, இப்போ இது வந்து பெட்டராக நான் வந்து மாற்றணும். ஓகேங்களா, அப்போ நான் என்ன பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதில் கேன்சல் பண்ணிடலாம். இந்த சப்ளையில் போயிட்டு நான் 1 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறேன். ஸோ 1 மினிட்ல 5 மினிட்ஸ் டு 1 மினிட்டுக்கு வரும்போது கன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஓகேங்களா, கன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து ஒரு சப்ளை இருக்குது. இதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். ஸோ இதை கொஞ்சம் நம்ம இப்படி மூவ் பண்ணிடலாம். ஸோ மேலே வந்து ஒரு 1 மினிட்ல ஒரு சப்ளை இருக்குது. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து போடலாம். ஆனால் நான் போட மாட்டேன். போட்டால் என்ன ஆகும், எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா. ஸோ இப்படி வந்து என்ட்ரி எப்பயுமே கொஞ்சம் கீழே இப்படி மூவ் பண்ணி வைக்கிறது பெட்டர். ஓகே, எஸ்எல் வந்து இந்த விக்குக்கு கொஞ்சம் மேலே வைக்கிறேன். ஓகேங்களா, அப்போது இந்த ட்ரேடோட வேல்யூ வந்து என்ட்ரி பாயிண்ட்டை காப்பி பண்ணுறோம். $30 என்னால் ரிஸ்க் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, ஓப்பன் ப்ரைஸில் போடுறோம். ஸ்டாப் லெவல், க்ளோஸ் ப்ரைஸ். அதே வேல்யூவில் இப்போ நான் இங்கே எவ்வளோ லாட் எடுத்துருக்கணும், இப்போ நான் இந்த இடத்துல லாட் வந்து எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதே லாட்டு தான் இந்த ட்ரேடுக்கும் யூஸ் பண்ண சொல்லுது மார்க்கெட். ஸோ அதே லாட்டை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ லாஸ் வந்துருக்குன்னா அதே $30 வந்து லாஸ் இருக்கும். ஓகேங்களா, சரி, இப்போ ப்ராஃபிட் வந்து போடுவோமா, அதே ப்ராஃபிட் வந்து போடுவோம். ஸோ இந்த லோ தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். மார்க்கெட் இவ்வளோ தூரம் போகும். ஸோ இந்த லோவே வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோமே. ஸோ இந்த லோ வந்து நான் வைக்கிறேன். இதோட ப்ராஃபிட் லெவல் எவ்வளோ இருக்கும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒரு $30-40 எக்ஸ்ட்ரா வரலாம். ஓகே, $80 கிட்ட எக்ஸ்ட்ரா வருது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல இப்போது இதோட வேல்யூ என்ட்ரி ப்ரைஸ் ஓப்பன் ப்ரைஸில் போடுறேன். $102 வந்து எஸ்எல் வருது. இந்த ஃபஸ்ட்டு போட்ட என்ட்ரிக்கு $102 எஸ்எல். இப்போது அதே என்ட்ரிக்கு டிபி எவ்வளோ, டிபி $1,347 வந்து ப்ராஃபிட் வந்து வருது. ஸோ இந்த ட்ரேடுக்கு ஒரு $40, $33 வந்து எக்ஸ்ட்ரா வருது. ஆனால் ரிஸ்க் எவ்வளோனா வெறும் $30 தான் ரிஸ்க்கு. ஆனால் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ என்னோட ஐடியா என்ன அப்படின்னா, இப்படி நம்ம என்ட்ரி போடக்கூடாது. எப்படின்னா இந்த இடத்துல நான் என்ட்ரி போட்டு இப்படி நான் அந்த ஹைக்கு மேலே வைக்கக்கூடாது, தப்பு. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து இப்படி ஹையை அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா, அதனால்
ஆனால் இந்த ஹை அடிக்க மாட்டான். இங்கே இருக்கு பாருங்க, இந்த ஹையை அடிக்க மாட்டான். ஸோ அப்போ இந்த ஹைக்கு மேலே தான் நம்ம எஸ்எல் வந்து வைக்கணும். இப்போது இதே $30 பெரிய ப்ராஃபிட் வந்து நான் பிடிக்கணும். அப்போது நான் எஸ்எல் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? இன்க்ரீஸ் பண்ணால் அதே ப்ராஃபிட் வந்து எனக்கு கிடைக்காது வித் சேம் ரிஸ்கில். அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல மார்க்கெட் இதை மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த லோ எடுத்தானா நான் வந்து இந்த லோ எடுத்தானா நான் வந்து செல் வந்து போகலாம். ஓகேங்களா? சிம்பிள். ஓகே, இப்போது ஃப்ளிப்பை என்ன பண்ணியிருக்கான், ஃபெயிலியர் பண்ணலை. ஆனால் இது வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாகவும் இருக்குது. இன்டியூஸ்மெண்ட்டை 1 மினிட்ல கட் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்துட்டுருக்கான். இன்னும் வரல, கட் பண்ணியிருக்கான். சரி, அப்படி நம்ம பாசிபிலிட்டிஸை பார்க்கலாம், பிளானை வந்து போடலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல இப்போது கட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். யார் பண்ணிகிட்ருக்கா? நியூயார்க் பண்ணிகிட்ருக்கான். சரி, அப்போ 1 மினிட்ல இப்போ எனக்கு என்ன ஒரு இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, மார்க்கெட் இப்போ இங்கே விக்கு விட்டுருக்கான் பார்த்தீங்களா, அது அப்படியே கொஞ்சம் போயிட்டு இதை டச் பண்ணிட்டு வந்தானா போதும். இதை பாடி க்ளோஸ் பண்ணாமல், இந்த ஹையை பாடி க்ளோஸ் பண்ணாமல் எனக்கு போயிட்டு இந்த சப்ளையை போய் அப்படி டச் மட்டும் பண்ணிட்டு வந்தானா எனக்கு சூப்பரான என்ட்ரி இந்த இடத்துல கிடச்சிரும். ஓகேங்களா? இந்த இடத்துல கிடச்சிரும். தாராளமாக நம்ம செல் வந்து போடலாம். ஓகே, இந்த இடத்துல இம்பேலன்ஸ் ஸ்டார்ட்டு. ஓகே, இப்போ மிட்டிகேட் பண்ணுறான், சப்ளையை மிட்டிகேட் பண்ணிட்டான். இப்போது இந்த சோர்ஜ் பண்ணிட்டா நம்ம செல் வந்து எடுத்துடலாம். இதில் இன்னொரு விஷயம், இந்த சப்ளையை பிரேக் பண்ணிடக்கூடாது. 1 மினிட்ல பிரேக் பண்ணால் நமக்கு கொஞ்சம் சான்சஸ் வந்து கம்மி. பார்க்கலாம். சப்ளை வந்து பிரேக் பண்ணிட்டான். அப்போது பாசிபிலிட்டிஸ் கம்மி, மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். 5 மினிட் வரலாம். ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இது வந்து பிரேக் பண்ணுறான், ஃப்ளிப்பை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். அடுத்தது இந்த சப்ளை. ஸோ ஸ்டில் நம்ம என்ட்ரி வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ 1 மினிட் போகிறோம். 1 மினிட்ல இந்த இடத்துல சப்ளை வந்து பிரேக் ஆகிருக்கு. ஆனால் 5 மினிட்டு ஸ்டில் அவைலபிளாக தான் இருக்குது. அப்போது இந்த 5 மினிட் பிரேக் பண்ணிட்டா அடுத்தது என்ன நடக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 5 மினிட் இது வந்து ரீஃபைன்மெண்ட், இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிடும். அப்போது இது பிரேக் பண்ணுவானா அப்படின்னு வந்து பார்த்தா இது பிரேக் பண்ண தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நோ இன்டியூஸ்மெண்ட். ஸோ 15 மினிட்ஸில் ஸோ நோ இன்டியூஸ்மெண்ட். இந்த சப்ளையை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 5 மினிட் போகலாம். 5 மினிட்ல போயிட்டு இந்த 5 மினிட் சப்ளை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இங்கேருந்து பை வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? இங்கேருந்து பை எடுத்துடலாம். பை எடுத்து லாஸை மட்டும் ரெக்கவர் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ல இதுவும் ஒரு சப்ளைன்னு கொடுத்துருந்தேன். அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு வரான். இதுவும் ரூலில் தான் இருக்குது. ஓகேங்களா? ரூலில் தான் இருக்குது. ஸோ நமக்கு ஃப்ளிப்பு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃப்ளிப்பு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னால 50க்கு 50 ஃபெயில் ஆகலாம், ஒர்க்கும் ஆகலாம். 50க்கு 50 தான் நம்மளால் சொல்ல முடியும். அப்போது இப்போ 5 மினிட்லேருந்து 1 மினிட் 1 மினிட் இந்த லோ பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட் கீழே போக சான்ஸ் இருக்கும். 5 மினிட்ல இந்த சப்ளை பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்கும். ஸோ 1 மினிட்டுக்கு போகிறோம். 1 மினிட்ல நமக்கு ஃப்ளிப்பாக இருக்கக்கூடிய சான்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த டிமாண்ட். ஸோ இந்த டிமாண்டில் நம்ம பை பண்ணலாம். ஆனால் 5 மினிட்ல சப்ளை ஸ்டில் வேலிடாக இருக்குது. அப்போது 1 மினிட்ல இந்த டிமாண்டில் பை பண்ணக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டிமாண்ட் பிரேக் ஆகுதான்னு பார்க்கலாம். இன்கேஸ் இந்த டிமாண்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னா சப்ளையில் கண்ட்ரோல் அதிகமாக இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த டிமாண்ட் பிரேக் ஆகி சோர்ஜ் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த என்ட்ரி இங்கே ஃப்ளிப்லேயோ இல்லை மேலேயோ வந்து நம்ம தாராளமாக வந்து போடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே.
அப்போது இந்த ஹை பிரேக் பண்ணதுக்கான ரீசன் இந்த டிமாண்டு தான். இங்கே தான் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. இங்கே ஒரு டிசிஷனல் எடுத்து அடுத்தது இங்கே பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனல் மூவ்மெண்ட்டில் மார்க்கெட் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் கண்டிப்பாக. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு மூவ் பண்ணிவிட்டு இப்படி வந்து இங்கேயும் ஒரு மூவ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பிரேக் பண்ணும். ஓகேங்களா? அப்போது இங்கே இதோட இங்கே இருக்கக்கூடிய இது வந்து டிமாண்ட் கிடையாது, இன்ஸ்டிடியூஷனோட மூவ்மெண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். இந்த மூவ்மெண்ட்டோட இம்பேலன்ஸும் நமக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் டிமாண்டோட இம்பேலன்ஸும் இந்த இடத்துல ஓவர்லேப் ஆகுது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஓவர்லேப் ஆகுது. ஸோ ஓவர்லேப் ஆகிறத நான் ஒரு கலர் போட்டு உங்களுக்கு க்ரீன் கலர் போடுறேன். ஸோ இந்த இடத்துல ஓவர்லேப் ஆகுது. இந்த இடத்துல ஓவர்லேப் ஆகுது பார்த்தீங்களா? இந்த இம்பேலன்ஸுக்கு பவர் ஜாஸ்தி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இம்பேலன்ஸோட என்ட்ரியை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். இது எல்லாமே எப்படின்னா இந்த சோர்ஸ் நடந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், இப்போ பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த இம்பேலன்ஸ் வந்து ஸ்டில் இப்படி வந்து இருக்குது. ஸோ ஓவர்லேப் ஆன இம்பேலன்ஸ். ஸோ இதில் நம்ம என்ட்ரி போட்டால் கண்டிப்பாக ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சோர்ஸுக்காக வெயிட் பண்ணணும். மார்க்கெட் மேலேயும் போகலாம். ஓகேங்களா? மார்க்கெட் மேலேயும் போகலாம். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த சோர்ஸ் கொடுத்துட்டா நம்ம இன்னொரு என்ட்ரி வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரே என்ட்ரியில் சேம் ரிஸ்கில் ப்ராஃபிட்டை 2 ப்ராஃபிட்டாக பெரிய பெரிய ப்ராஃபிட்டாக மாற்றணும். அதுதான் இப்போ என்னோட எய்ம். அது பண்ணிட்டேன் அப்படின்னா பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிச்சிடலாம். அப்படி 2 என்ட்ரி ரன் ஆகுது, பெரிய ப்ராஃபிட்டில் 2 என்ட்ரி ரன் ஆகுதுன்னா நான் வந்து டிபி இங்கே போடணும்னு அவசியம் இல்லை. இங்கே போடணும்னு அவசியம் இல்லை. 2 டிபிக்கும் சரி 2 ட்ரேடுக்கும் டிபி நான் இங்கே போட்டாலே போதும். எனக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு $2000லேருந்து $3000 வந்து ஒரே ட்ரேடில் வந்து பிடிச்சிட முடியும். ஸோ இதுதான் வந்து பிளான். பார்க்கலாம் என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எனக்கு ஒரு ஓவர்லேப் ஆகி ஒரு என்ட்ரி எனக்கு வேணும். இந்த என்ட்ரி கிடச்சிதுன்னா சூப்பராக என்ட்ரி வந்து போட்டுடலாம். அடுத்தது சோர்ஸ் நடக்கணும் கண்டிப்பாக. டிமாண்ட் இந்த 2 டிமாண்டும் பிரேக் ஆகணும். இதுதான் வந்து என்னோட இப்போதைக்கு இருக்கிற டார்கெட், எய்ம். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, 1 மினிட்ல மார்க்கெட் வந்து மேலே தான் போயிட்டுருக்கான். ஸோ இந்த ஹையை இங்கே எடுத்துட்டான். ஸோ 5 மினிட் போவோம். 5 மினிட்ல ஹையை வந்து எடுத்திருக்கான். ஓகே, அப்போ 1 மினிட்ல எல்லாமே என்ன பண்ணியிருக்கு? மேனிப்புலேட் ஆகிருக்கு. ஓகே, 5 மினிட் போவோம். நமக்கு இங்கே வந்து ஸ்டில் கண்ட்ரோலில் தான் இருக்குது மார்க்கெட். ஸோ நமக்கு இங்கே பிரேக் பண்ணிட்டோம், கீழே வரலாம். இப்படியும் சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றப்போ நம்மளால் ஃப்ளிப் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு பை ஆர்டர் வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ வெயிட் பண்ணுவோம், ஏதாவது பிளான் கிடைக்கும். ஓகே, அப்படி நியர்லி லாஸுக்கிட்ட வந்துருச்சு. ஓகே, லாஸ் ஆகிடுச்சு இப்போது. ஸோ $110 வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ ஓகே, கொஞ்சம் ஸ்ப்ரெட்டுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லாஸ் ஆகிருக்கு. $8 வந்து எக்ஸ்ட்ரா லாஸு. ஓகே, இப்போ வந்து பிளான் வந்து போடுவோம். அடுத்த பிளான். ஓகே, இது வந்து லாஸ். அகெயின் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகே, அடுத்த பை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஆனால் பை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பண்ணக்கூடாது. என்னோடய ஒப்பீனியன் பை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம 15 மினிட்ஸோட ஸ்டில் அந்த ஹையில் தான் இருக்கும். ஸோ ஒரு மேனிப்புலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ நமக்கு இந்த சப்ளை பிரேக் ஆகிடுச்சு, 15 மினிட்ஸில் பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம பை வந்து பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு பை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? 4 ஹவர் போகிறோம். அப்போ 4 ஹவர் மார்க்கெட் 15 மினிட்ஸில் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னாலே மார்க்கெட் இந்த ஹையை ஃபார்ம் பண்ணி தான் மார்க்கெட் போக போகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம 5 மினிட்டுக்கு போவோம். 5 மினிட்டில் ஆனால் இப்போ 5 மினிட்ல நல்ல ஃப்ளிப்பு கிடச்சிருக்கு.
ஆனால் பை பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அதனால இப்போது $125 வந்து என்னால் ரிஸ்க் எடுத்துக்க முடியும். இப்போ நான் வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா $110 வந்து எனக்கு ரிஸ்க் ஆயிருச்சு. ஸோ $110 இப்போ கவர் பண்ண முடியுதான்றத ஏதாவது ட்ரை பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து இது வந்து ஃப்ளிப் இல்லையா, இது வந்து ஃப்ளிப்பு. 1 மினிட் போகிறோம். ஸோ 1 மினிட்ல ஏதாவது மேனிப்புலேஷன் இருக்கான்றதை செக் பண்ணலாம். லண்டனில் நமக்கு ப்ரீவியஸாக இங்கே தூக்கிட்டு இந்த விக்கில் ஏதோ ஆப்ரேட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த விக்கு இப்படி கீழே வந்துட்டு தான் போயிருக்கு. ஓகே, இங்கே ஒரு லோ இருக்குது. ஸோ அதை எடுக்கல. ஸோ இந்த விக்கில் சம்திங் என்னமோ இருக்குது. அப்போது இந்த விக்கில் நம்ம ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த விக்கு டு இந்த லோ தான் வைக்கணும், வேறு வழி இல்லை. ஸோ டிபி $110 வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு டிபியை வந்து செட் பண்ணுவோம். ஆனால் ரிஸ்க்கு வெறும் $20 தான் இருக்கணும். ட்ரை பண்ணுவோமா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பை போகிறது தப்பு. ஸோ ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போம். லாஸ் ஆகிட்டாலும் ஒரு $20 லாஸ் ஆகிற மாதிரி. இது செட் ஆகலைன்னா இந்த என்ட்ரியை ட்ரை பண்ண வேணாம். ஓகே, $24 வந்து ரிஸ்க் இருக்குது. ப்ராஃபிட் 91. அப்போது இங்கே நம்ம டிபி வச்சா $91 தான் வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இங்கே வச்சு பார்க்கலாமா? இந்த ஹை $99. $11 நம்ம இன்னும் கவர் பண்ணணும். இதுக்கு மேலே நம்ம மேலே வச்சா போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் கம்மி தான். நம்ம நல்ல என்ட்ரி, நம்ம ரெக்கவர் பண்ணக்கூடிய என்ட்ரியை மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு நல்ல டிபி, பட் இவ்வளோ தூரம் போவானான்னு டவுட்டு தான். ஸோ 5 மினிட், 1 மினிட். ஸோ ரிஸ்க்கு அப்படின்றது $24. அப்போது ஆல்ரெடி $110 வந்து லாஸு. இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது லாஸ் ஆனாலும் நம்ம 0.5% இல்லை 0.6% வந்து லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஆனால் இங்கே வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு போவானான்றது டவுட் தான். ஓகே, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ரெக்கவரி என்ட்ரி, இப்போ இங்கே கொடுத்துருக்கிற ரெக்கவரி என்ட்ரி வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கல. இப்போ லாஸ் ஆகிருக்கிற என்ட்ரி கொடுத்துருக்கேன். இந்த ரெக்கவரி என்ட்ரிலையும் இப்போ நான் அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் 0.5%க்கு கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தெரியாது நமக்கு. ஸோ இப்போ போயிட்டு இந்த என்ட்ரி கொடுத்தோன்னா அவங்க இதுலேயும் போயிட்டு அதிகமான லாட்டை ப்ளேஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ அப்படி ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு அவங்களுக்கு லாஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கல. ஓகே, என்ட்ரி எஸ்எல் ப்ளேஸ் பண்ணிடலாம். இதில் வந்து ஸ்ப்ரெட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டிபி ஓகே, என்ட்ரி வந்து போட்டாச்சு. ஸோ டிபி இங்கே தான் போட்டிருக்கேன், கரெக்டாக என்னோடய லாஸை ரெக்கவர் பண்ணுற மாதிரி. ஸோ பார்க்கலாம். ஓகே, இங்கே ரெக்கவரி என்ட்ரி வந்து ஒன்று போட்டோம் ஃப்ளிப்பில். ஸோ இது வந்து நமக்கு இதுவும் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட்
இந்த 5 மினிட்ல இந்த விக்ல இருந்து இப்போ மேலே போயிட்டுருக்கான். பட் இருந்தாலும் நமக்கு லோ வந்து ஹிட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ லோ ஹிட் பண்ணி நமக்கு வந்து ஃபெயிலியர் வந்து பண்ணியிருக்கான். சரி. இப்போ இதில ஃபெயிலியர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, $25 வந்து எனக்கு வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருச்சு. ஸோ இந்த கோல்டுல வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலி $136 வந்து எனக்கு வந்து ஹிட் ஆயிருக்கு. எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, 125லேருந்து 130 அப்படின்றது என்னோட 0.5% வந்து ரிஸ்க்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு $6 வந்து ரிஸ்க் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ஒரு ட்ரேடு வந்து ரிஸ்க்கான ஒரு வேல்யூ தான் இப்போ வந்து நமக்கு வந்து ரிஸ்க் ஆயிருக்கு. சரி ஓகே. அப்போது அடுத்த பிளான் வந்து போடுவோம். ரெக்கவர் பண்ணுவோம். சிம்பிள். இப்போ லாஸ் அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் ஆகுற மாரி, ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க மாரி, லாஸுன்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அதனால் பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட் இது. ஸோ 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட் ஸ்டில் பிரேக் இல்லை. ஸோ 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸ் இன்கேஸ் இந்த சப்ளை வந்து பிரேக் ஆயிடுச்சு. அதாவது இங்கே ஓகேங்களா? இந்த சப்ளை வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம உடனே பை வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த ஒரு பையும் வேலிட் தான். நமக்கு வந்து பிரேக் வந்து நடக்கலை ஆக்சுவலாக. 5 மினிட்ல ஃபெயிலியர் பண்ணலை. ஆனால் நம்ம வச்ச எஸ்எல் வந்து அப்படி தட்டிட்டு ஹிட் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து போயிட்டுருக்கான். ஸோ நோ ப்ராப்ளம். இது வந்து எஸ்எல். இப்போ எல்லா சினாரியோலையும் நம்ம இப்போ போட்ட ஸ்ட்ராட்டஜி வந்து எஸ்எல் ஹிட் ஆகாது. இந்த டைம் எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ எல்லா டைமுமே வந்து ப்ராஃபிட் ஹிட் ஆகும் அப்படின்னு கிடையாது. ஸோ இதில் வந்து இந்த டைம் வந்து நமக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சு. சிம்பிள். சரி ஓகே. அடுத்தது வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். 5 மினிட். ஓகே. 15 மினிட்ஸில் நமக்கு இந்த சப்ளை வந்து இந்த சப்ளை பிரேக் பண்ணுறானான்னு பார்க்கலாம். அப்படி இன்கேஸ் இந்த சப்ளை பிரேக் பண்ணாமல் நமக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை எடுக்கிறான் அப்படின்னா 15 மினிட்ஸ் 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட். ஸோ 5 மினிட்ல இருந்து மார்க்கெட் வந்து செல்லும் ஆகலாம். ஸோ ரீஃபண்ட்மெண்ட்டும் வந்து பிரேக் ஆகாதனால 1 மினிட்ல போயிட்டு நமக்கு செல் ஆகலாம். அப்போ 1 மினிட்ல செல் ஆகணும் அப்படின்னா இங்கே சோச் 1 மினிட்ல. ஸோ அப்போது இந்த லோ எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு சோச். ஓகேங்களா? இந்த லோ எடுத்தால் நம்ம வந்து தாராளமாக செல் வந்து பண்ணலாம். ஸோ சப்ளை பிரேக் ஆகாமல் வரணும். ஸோ இங்கே சப்ளை பிரேக் ஆகக்கூடாது. அதே மாதிரி இந்த சப்ளை 5 மினிட்ல பிரேக் ஆகக்கூடாது. பிரேக் ஆகாமல் கீழே வந்தால் நம்ம செல் வந்து பண்ணலாம். தாராளமாக பண்ணலாம். ஸோ அதே மாதிரி 15 மினிட்ஸில் இந்த சப்ளைவை 15 மினிட்ஸில் இந்த 2 சப்ளைவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம உடனே பை வந்து எடுக்கலாம். பை எடுத்து இன்றைக்கி பண்ண $135 வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கான டாஸ்க். இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சோச் எடுத்துட்டானா மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸில் ஓவரால் ரைட் பண்ணியிருக்கான் அப்படின்றது மீனிங். ஓகேங்களா? ஓவரால் மார்க்கெட் வந்து ரைட் பண்ணியிருக்கான் அப்படின்றது இருக்கும். ஸோ லண்டன் தான் வந்து ஸ்டில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ 5 மினிட் நல்ல மேனிபுலேட் வந்து பண்ணியிருக்கான். லண்டன் வந்து கீழே ஹிட் பண்ணிவிட்டு அடுத்தது மேலே ஹிட் பண்ணியிருக்கான். ஸோ கீழே நமக்கு இங்கே டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டில் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் 5 மினிட்ல கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே வந்து போயிருக்கான். ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டுக்கு கீழ் இப்போ இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டை பிரேக் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். இந்த டிமாண்டை பிரேக் பண்ணா அப்படின்னா நமக்கு கீழே ஏதாவது டிமாண்ட் இருக்கா, மறுபடியும் பை ஆகிறதுக்கான டிமாண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கீழே டிமாண்ட் இல்லை, லிக்விடிட்டி மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த லோவை கண்டிப்பாக மார்க்கெட் எடுத்துரும். டிமாண்டும் ஃபெயிலியர் ஆயிரும். ஏன்னா இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட் வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகலாம். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகலாம்.
ஸோ இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலும், இது வந்து நார்மலாவே ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேங்களா? இதுவும் ஃபெயிலியர் ஆயிரும். அப்ப இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, இந்த லோ கண்டிப்பா எடுத்துரும். இந்த லோவுக்கு கீழ எதுவுமே இல்ல. அப்ப இந்த சோச்சும் எடுத்துரும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இப்போ தான் கன்ஃபர்மேஷன் குடுக்கறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. மார்க்கெட் மேலயும் போலாம். அப்ப மேல போனோம்னா, நம்ம வந்து பையும் எடுக்கலாம். ஓகே. 15 மினிட்ஸ். ஸ்டில் சப்ளைல தான் வந்து பெண்டிங் ஆப்பரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கான். ஓகே, பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ, இங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ, இது பிரேக் பண்ணா டோட்டலா நமக்கு லோ வரைக்கும் பிரேக் பண்ணிட்டு போயிரும். 5 மினிட்ல இந்த லோவும் வந்து எடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ, இந்த லோவும் வந்து எடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ, இதில இன்னும் ஒரு ரிஸ்க் ட்ரேட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா 15 மினிட்ஸில இங்க நமக்கு வந்து சப்ளை இருக்கு. இந்த சப்ளைல கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஸோ, இந்த இடத்துல 15 மினிட்ஸோட சப்ளை, 5 மினிட்டோட ரீஃபைன்மென்ட். ஸோ, இந்த 5 மினிட் ரீஃபைன்மென்ட் ஸ்டில் பிரேக் ஆகல. ஓகேங்களா? ஸோ, இங்க இருக்கு பாருங்க. 5 மினிட்ஸ் வந்து ஸ்டில் வந்து பிரேக் ஆகல. இந்த 5 மினிட்ல பவர் ஆனது இந்த விக். ஸோ, அதனால தான் இந்த விக்குக்கு அகைன் வந்திருக்கான். ஸோ, இந்த இந்த 5 மினிட்டோட ரீஃபைன்மென்ட்ல நம்ம 5 மினிட்லயே கன்ஃபர்மேஷன் பார்க்கறது பெட்டர். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கிடைக்கும். இந்த லோ எடுத்ததுக்கப்புறம். ஆனா, இங்க இப்படி எடுத்துட்டானா, அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் வருவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுட் தான். அதனால 1 மினிட்ல ஒரு என்ட்ரி வந்து கிடைக்குதா அப்படின்றத வந்து பார்த்தேன். ஸோ, இந்த இடத்துல ஹைய வந்து பிரேக் பண்ணி, இங்க லோவ வந்து பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ, லோ வந்து பிரேக் பண்ணியிருக்கான். நியூயார்க் செஷன்ல ஸ்டில் நியூயார்க் செஷன்ல தான் மார்க்கெட் வந்து இருக்கு. சரி. இப்போ இந்த ஹைய வந்து எடுத்துட்டு, இங்க லோ வந்து எடுத்திருக்கான். நமக்கு சப்ளை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சப்ளை இருக்கு. அப்புறம் அடுத்ததும் ஒரு சப்ளை இருக்கு. ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் எக்ஸ்ட்ரீம்ல போடுறது ஏன்னா இதுவும் வந்து ஃபெயில் ஆகறதுக்கான பாசிபிள் வந்து இருக்கு. ஏன்னா கோல்டு பைலயே போயிட்டு இருக்கனால, இதுவும் ஃபெயில் ஆகலாம். ஸோ, இந்த எக்ஸ்ட்ரீம்ல போடுறது பெட்டர். ஸோ, இங்க போட்டு மினிமமா ஒரு சின்ன லாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ, நான் வந்து 2மே பாசிபிள் இருக்கு அப்படின்றனால இந்த மாரி போட்டிருக்கேன். ஸோ, இதுலயும் சேம் என்னோட லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, $136 லாஸ் வந்து நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதுவும் வந்து ஃபெயிலியர் ஆனாலும் நோ ப்ராப்ளம் தான். என்னோட கேப்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1% தான் வந்து லாஸ் ஆகும். ஓகேங்களா? 1% லாஸ் ஆகும் அப்டின்னா, அ ஏற்கனவே ஒரு ட்ரேட் வந்து பண்ணியிருந்தேன்ல, அது ஒரு 0.5% இது லாஸ் ஆச்சு அப்டின்னா, இது ஒரு 0.5% டோட்டலா 1%, 1.2% வந்து லாஸ் ஆகும். ஓகேங்களா? சரி. அப்படி லாஸ் ஆகுது அப்டின்னாலும், இந்த லாஸ்ன்றது என்னோட கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்கு. என்னோட பிளானுக்குள்ள தான் இந்த லாஸ் வந்து இருக்கு. லாஸ் ஆனாலும் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருக்கேன். ஸோ, மார்க்கெட் வந்து ஸ்டில் மிட்டிகேட் பண்ணல. ஸோ, இதுவரைக்கும் வரலாம். ஸோ, என்னோட எஸ்எல் வந்து எங்க வச்சிருக்கேன்? ஸோ, இங்க வந்து ஒரு ஹாரிசான்டல் லைன வந்து போட்டு, ப்ரீவியஸா ஏதாவது ஹை இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ, ப்ரீவியஸா இங்க ஒரு ஹை இருக்கு. இந்த இடத்துல. ஸோ, இந்த ஹை. ஸோ, இந்த சப்ளை இருக்கு பார்த்தீங்களா? இந்த சப்ளைய ரிமூவ் பண்றேன். ஸோ, இந்த ஹை. ஓகேங்களா? ஸோ, இந்த ஹைல தான் என்ன பண்ணியிருக்கேன்? எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹைக்கு கொஞ்சம் மேல. ஓகேங்களா? ஸோ, இப்போ மார்க்கெட் வந்து இப்போ ரன்னிங்ல இருக்கு. இப்போ என்னன்னா, கோல்டுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரெட் வேல்யூ என்னோட புரோக்கருக்கு அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸ்ப்ரெட்ல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்ப நான் எங்க வச்சா மிட்டிகேட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 20 பாயிண்ட் கிட்ட எனக்கு அ அதிகமா இருக்கு ஸ்ப்ரெட். ஓகேங்களா? அப்போ 20 பாயிண்ட்ட கம்மி பண்ணணும். என்டர் பிரைஸ்ல இருந்து இப்போ 81னா 61 வந்து வைக்கணும். 61 கம்மி பண்ணா, இப்படி வச்சா தான் மிட்டிகேஷன் எனக்கு நடக்கும். அது எங்க? இந்த சப்ளை இந்த சப்ளை இருக்கு பார்த்தீங்களா? இத தொட்டா தான் எனக்கு என்ட்ரியே மிட்டிகேஷன். ஓகேங்களா? ஸோ, நான் வந்து எப்படி வச்சிருக்கேன்னா, இதிலேயே தான் வச்சிருக்கேன்.
இப்போ இந்த வேல்யூலே தான் வச்சுருக்கேன். ஏன் இந்த வேல்யூலே நான் வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இதை மிட்டிகேட் பண்ண சான்சஸ் வந்து இருக்குது. அதனால நான் சேம் இதே வேல்யூல வச்சுருக்கேன். ஸோ ஸ்டில் எனக்கு இப்போ நான் போட்ட என்ட்ரி வந்து மிட்டிகேஷன். ஸோ ஆனால் எனக்கு புரோக்கரில் இன்னும் மிட்டிகேட் ஆகலை. ஸோ ஓகே, மிட்டிகேஷன் நடந்துருச்சு. எஸ், மிட்டிகேட் ஆயிருச்சு. ஓகே, இப்போது இது வந்து ஒரு ரிஸ்க் என்ட்ரி தான். ஓகேங்களா, இது ரிஸ்க் என்ட்ரியாக ஆகலாம். இருந்தாலும் என்ட்ரி வந்து போட்டிருக்கேன். இட்ஸ் ஓகே. லாஸ் ஆனாலும் லாஸ் ஆகிட்டு போகுது. நம்ம மார்க்கெட்டில் வந்து லாஸே ஆகாமல் ட்ரேட் பண்ண முடியவே முடியாது. ஸோ லாஸ் வந்து ஆனால் ஆகட்டும். ஸோ நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் வந்து 1 மினிட்ல கரெக்டாக தான் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா, 1 மினிட்ல நம்ம எடுத்த கன்ஃபர்மேஷன் வந்து கரெக்ட் தான். ஸோ அதனால் லாஸ் ஆனாலும் ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து எந்த ஒரு தப்பும் பண்ணாத ஒரு லாஸ் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு மீனிங். ஓகேங்களா, ஆக்சுவலாக நான் 2 அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு அக்கௌண்ட்டில் என்ட்ரி போட்டாச்சு, இன்னொரு அக்கௌண்ட்டில் என்ட்ரி போட்டுருவோம். ஓகே, ஓகே, மிட்டிகேட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மூமெண்ட் வந்து கொடுக்குறான். ஆனால் இந்த மூமெண்ட்டெல்லாம் பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஓகேங்களா, ஸோ 1 மினிட்ல நமக்கு வந்து டிபி போகணும்னு அவசியம் இல்லை. என்னோடய டிபி வேல்யூ எங்கே வச்சுருக்கேன்னு பாருங்கள். டிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவில் வச்சுருக்கேன். இந்த லோவுக்கும் கீழே போகும். மார்க்கெட் ஒரு நல்ல மூவ் கொடுக்குறான்னா இந்த லோவை தாண்டியும் போகும். இவ்வளோ தூரம் இங்கே கூட போகும். ஆனால் இவ்வளோ தூரம் போகாது. இவ்வளோ தூரம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது இவ்வளோ தூரம்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் மார்க்கெட் இங்கேருந்து கூட மேலே வரலாம். ரைட்டா? ஸோ நம்ம இந்த லோவிலேயே வந்து போட்டுக்கலாம். சரி, இப்போது எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, எவ்வளோ லாஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ என்னோட எய்ம் வந்து மார்க்கெட் டிபிக்கு போகணும் அப்படின்றது என்னோட எய்ம் வந்து கிடையாது. ஸோ இந்த லோவை நமக்கு எடுத்துட்டானா மட்டுமே போதும். எனக்கு வந்து டிபி போகணுன்ற ஒரு எய்ம் இல்லை. நான் எப்போ ட்ரேட் பண்ணாலும் டிபிக்காக நான் எய்ம் பண்ண மாட்டேன். பிரேக் ஈவனுக்காக எய்ம் பண்ணுவேன். அவ்வளோதான். அது எடுத்தால் மட்டும் போதும். ஓகேங்களா, ஸோ இது எடுத்துட்டானா நம்ம வந்து இது ஆக்சுவலாக நம்மளோட இதில் கொடுத்துருந்தோம் சேனலில். ஸோ இங்கே வந்து என்ட்ரி போடுங்கன்ட்டு. ஆக்சுவலாக மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கான். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த லோ வந்து நமக்கு எடுத்திருக்கான். ஸோ எல்லாருக்கும் ஸோ இதை பாடி க்ளோஸ் பண்ணானா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாடி க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாடி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கோல்டு பிரேக் ஈவன் பண்ண சொல்லலாம். ஸோ எனக்கு இப்போது வந்து ப்ராஃபிட் எவ்வளோ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ $300 வந்து ப்ராஃபிட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண லாஸ் வந்து பார்த்திங்கன்னா $136 வந்து லாஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணால் கூட நமக்கு வந்து $150 மேலே இப்போ அதை விட அதிகமாக தான் ஓடிட்டுருக்கு. ஸோ $150 மேலேயே நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இருக்கும். ஸோ ஓகே, நம்ம போட்ட பிளான் ஓகே, பாடி க்ளோஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், பிரேக் ஈவன், சேஃப் ட்ரேடு. இதை பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. ஓகே, பிரேக் ஈவன் வந்து எப்படி பண்ணணும்னா இங்கே பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இது சப்ளைனா இந்த சப்ளை இங்கே பண்ணணும். 20 பாயிண்ட் ஸ்ப்ரெட்டில் இருக்குது. அப்போ 20 பாயிண்ட் கொஞ்சம் ஏற்றி பண்ணணும். 82 இது வந்து இது கரெக்டாக 89. அப்போது 69 89 69
ஸோ கரெக்டாக வைக்க முடியல. 89 9. ஓகே, இங்கே வைக்கணும். இதுதான் பிரேக் ஈவன். சரி, ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லியாச்சு. நான் இன்னும் பிரேக் ஈவன் பண்ணல, அது பண்ணிடுறேன். அவ்வளோதான், பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. ஓகே, இதோட டிபி வேல்யூ வந்து பார்த்தலாம். ஸோ நான் எப்படி போட்டிருக்கேன்றத, இப்போ பிரேக் ஈவனுக்கு முன்னாடி நான் எப்படி போட்டிருந்தேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வச்சுருந்தேன், ரைட்டா? இங்கே தானே வச்சுருந்தேன். சரி, இப்போது இந்த இடத்துல நான் இப்போ என்ட்ரி வந்து போயிருக்கேன். ஸோ இதோட என்ட்ரி பாயிண்ட்டு காப்பி பண்ணுங்கள். ஓப்பன் ப்ரைஸ், இந்த இடத்துல என்ட்ரி வந்து போட்டிருக்கேன். ஸோ ஸ்டாப் லெவல் காப்பி, க்ளோஸ் ப்ரைஸில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரிஸ்க் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது, $136. சேம் ரிஸ்க் தான் எடுத்திருக்கேன். இப்போ பிரேக் ஈவன். இப்போது மார்க்கெட் நான் நினச்சது நடக்கலைனாலும் நமக்கு வந்து லாஸ் கிடையாது. மார்க்கெட் வந்துட்டு போயிடும். ஓகேங்களா? நமக்கு வந்து நோ ப்ராப்ளம். ஸோ அப்படி மேலே போகிறோம் அப்படின்னா நமக்கு 0 லாஸ் தான். அப்போது மேலே போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபெயில் பண்ணிடுவான். ஸோ அதனால் நம்ம என்ட்ரி வந்து அவ்வளோதான். ஓகே, இப்போது ப்ராஃபிட் வந்து நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் இந்த லோவில் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸில் இருக்கக்கூடிய இந்த லோவில் வந்து ப்ராஃபிட் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் லெவல் காப்பி, க்ளோஸ் ப்ரைஸில் போட்டால் இவ்வளோ வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஓகேங்களா? வித் சேம் ரிஸ்கில் 0.5% ரிஸ்க் ஃப்ரம் கேபிட்டலில் இந்த ட்ரேடுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து $3068 வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் போனால் தான் அந்த ப்ராஃபிட், அது வரைக்கும் நமக்கு இந்த டிபி அப்போ இப்படி தொடர வரைக்குமே நமக்கு ப்ராஃபிட் நிச்சயம் கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ என்ட்ரி வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, பிரேக் ஈவன் போட்டாச்சு, அவ்வளோதான். அந்த என்ட்ரியை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரெக்கவர் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போது இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகிருக்கான். ஸோ இங்கேருந்து செல் ஆனதுக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வரலாம். ஓகேங்களா? இந்த சப்ளைக்கும் மார்க்கெட் வரலாம். அப்போது மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வரான் அப்படின்னா இங்கேருந்து நமக்கு இதை பிரேக் ஈவன் ஹிட் பண்ணிட்டோம், நமக்கு இந்த இடத்துல ஃபெயில் ஆகலாம். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சப்ளைக்கு வருவானா ஃபஸ்ட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வரலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்மளோட பிரேக் ஈவன் வந்து செட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆர்டர் வந்து போடுவோமா? ஸோ இந்த சப்ளையோட ஹை இங்கே இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஃப்ரெஷ் ஆர்டர் வந்து ஓப்பன் பண்ணுவோம். இப்படி செட் பண்ணிவிட்டு டிபி சேம் இந்த ரோலையே கொடுப்போம். 1:30 அரௌண்ட் 1:30 வந்து வருது. ஓகே, வந்தால் நமக்கு ட்ரிகர் ஆகணும். இப்போ நான் எதுக்கு இன்னொரு ஆர்டர் போடுறேன் அப்படின்னா, இந்த ஆர்டர் வந்து நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்டர் வந்து நமக்கு பிரேக் ஈவனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நான் கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்க போகிறேன். இந்த இடத்துல என்னோட எஸ்எல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு எவ்வளோ லாஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். நான் என்ட்ரி போனது 4347.81 க்ளோஸ் ப்ரைஸு அப்போ $35 வந்து எனக்கு இந்த ட்ரேடில் பிரேக் ஈவனுக்கு $35 வந்து லாஸ் இருக்குது எனக்கு. ஓகேங்களா? நான் ஆக்சுவலாக பிரேக் ஈவன் பண்ணலை,
$35 வந்து அப்படி பிரேக் ஈவன் ஹிட் ஆச்சுன்னா எனக்கு $35 வந்து லாஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போது நான் இந்த இடத்துல $100 வந்து எகெயின் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்படியே மார்க்கெட் வந்து இதை மிட்டிகேட் பண்ணிட்டு இப்படி போனா அப்படின்னா எனக்கு 2 ஆர்டர் வந்து ரன் ஆகும். அப்போ 2மே வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இப்படியே வந்து 2மே வந்து லாஸ் பண்ணுறா அப்படின்னா எனக்கு 0.5% லாஸு. போன ட்ரேடில் 0.5%, இந்த ட்ரேடில் 0.5%, 1% தான் லாஸு. ஸோ என்னோட லாஸோட ரூல்குள்ளே தான் நான் இருக்கேன். அப்போது நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ 1% லாஸ் எல்லாம் ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் அந்த இடத்துல பண்ண லாஸை இப்போ நான் க்ளோஸ் பண்ணால் கூட எனக்கு மோர் தென் $150 மேலேயே எனக்கு வந்து ப்ராஃபிட்டே வந்து இருக்கும், லாஸை ரெக்கவர் பண்ணி. அதனால் ப்ராஃபிட் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான். லாஸை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது தான் கஷ்டம். அதை மட்டும் பண்ண பழகணும். மைண்டை வந்து செட் பண்ணணும். சரி, அப்போது இந்த இடத்துல எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து சரி, லாஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். $100 மட்டும் லாஸ் பண்ணிக்கணும். $100 நான் லாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது ஒரு $4 எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். ஸோ 0.34 இங்கே நான் என்ன லாட் போட்டிருக்கணும் அதே தான். நான் இங்கே என்ன லாட் போட்டிருக்கணும் அதே தான், 0.34. ஸோ இங்கே எனக்கு ப்ராஃபிட் போனாலும் அதே ப்ராஃபிட் $3000. 3048க்கு வராது, கொஞ்சம் நம்ம கீழே இருக்குன்றனால அதையும் பார்த்துடலாம் இருங்க. ப்ராஃபிட் 3000, அரௌண்ட் 3000 வரும். 3048 கிடையாது, 45. ஓகே, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் வந்து ஃபண்டடும் யூஸ் பண்ணுறேன், ரியல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன். அதனால் 2 அக்கௌண்ட்டில் மாற்றி மாற்றி என்ட்ரி போட வேண்டியதாக இருக்கும். ஓகே, எஸ்எல் $4350, ப்ராஃபிட் 4257.90. ஸோ சேம் லாட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நமக்கு வந்து இதுவும் மிட்டிகேட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே ஓகே, இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து என்ட்ரி போட்டுடலாம். ஸோ இப்போது இந்த இன்னொரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன், இது ரியல் அக்கௌண்ட். ஸோ அதை நான் ஷோ பண்ண மாட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்டு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸ்ப்ரெட்டு இருக்குது, பட் டைட். ஸ்ப்ரெட்டு வந்து ஸ்ப்ரெட்டே இல்லை அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸ்ப்ரெட் இல்லாத அக்கௌண்ட்டில் நம்ம வாங்க முடியும். ஸ்ப்ரெட் வந்து 0 ஸ்ப்ரெட் அக்கௌண்ட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, அப்போது இதையும் வந்து போட்டாச்சு என்ட்ரி. ஸோ டிபி ஓகே, என்ட்ரி போட்டாச்சு. ஸோ இதில் பெண்டிங் என்ட்ரிஸ் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். எஸ், ஓகே, பார்ப்போம் மார்க்கெட் என்ன பண்ணுறான். ஸோ இங்கேருந்து வந்து இதையும் மிட்டிகேட் பண்ணிட்டு போனான்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். $6000 வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் இந்த இடத்துல. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வேறு என்ன பண்ணியிருக்கான். EURUSD. ஸோ இந்த டிமாண்ட் வந்து கொடுத்துருந்தேன், ஸ்டில் நமக்கு டிமாண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணலை. கோல்டு என்ட்ரி போட்டாச்சு. ஸோ USD/JPY நமக்கு ஆக்சுவலாக கன்ஃபர்மேஷனே கொடுக்கல, இங்கே சோச் வந்து பண்ணலை. இந்த சோச் பண்ணால் பை போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ரைட்டா? ஸோ
சோச் பண்ணலை. ஸோ மார்க்கெட் வந்து இந்த லோவை எடுத்திருக்கான். ஸோ அப்படியே இந்த சோச் என்ன ஆகிடும்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துடும். ஓகே, அப்போ நமக்கு இந்த சோச் பண்ணால் நம்ம பை வந்து போகலாம். ஸோ இப்போ மிட்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கிறது நமக்கு இந்த டிமாண்ட் வந்து கொஞ்சம் டவுட்டபிள் டிமாண்ட் தான். ஏன்னா இந்த டிமாண்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக எப்படி எடுத்துருக்கணும்னா இப்படி எடுக்கணும், ஹிடன் டிமாண்டாக எடுக்கணும். ஹிடன் டிமாண்டாக எடுத்திருந்தா இது வந்து டிமாண்ட் வந்து ஃபெயிலியர். ஸோ இப்படி எடுத்தாலும் இது டிமாண்ட், ஆனால் இது வந்து ஒரு ஃபுல் சைஸ் பாடி கேண்டல். ஃபுல் சைஸ் பாடி கேண்டலை நான் நம்ப மாட்டேன் எப்பயுமே. ஸோ இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னா சோச்சுன்றதை இவ்வளோ லென்த்தாக வச்சுருக்கான். ஸோ மார்க்கெட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மேனிபுலேட் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல இந்த ஹையை தூக்குவான், தூக்கி கீழே டிமாண்டில் பை கொடுப்பான். பை பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே லாஸ் வந்து கொடுப்பான். ஓகேங்களா? அதனால் மார்க்கெட் இது கீழே போகவும் சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ பார்க்கலாம். இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டிபியை வந்து கொடுத்துட்டானா போதும். ஸோ $3,000 வந்து இதில் ப்ராஃபிட் வந்து பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துருவேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. ஆக்சுவலாக 2 அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெண்டுத்துலையுமே சேம் என்ட்ரி தான் ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக இன்னொரு அக்கௌண்ட்டில் நான் இந்த இடத்துல லிமிட் செட் பண்ணலை. ஆக்சுவலாக இங்கே லிமிட் செட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். வீடியோ வந்து இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அக்கௌண்ட்டில் நான் என்ட்ரி வந்து போட்டேன், இன்னொரு அக்கௌண்ட்டில் நான் என்ட்ரி போடலை, மறந்துட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் இந்த இடத்துல ரன்னிங்கில் இருக்கும்போது என்ட்ரி நான் கிளிக் பண்ணும்போது என்னோடய ஆர்டர் இங்கே போய் விழுந்துருச்சு. இப்போது ஓகேங்களா? ரியல் அக்கௌண்ட். ஸோ என்னோடய ஆர்டர் இங்கே விழுந்துருச்சு. நான் கிளிக் பண்ணும்போது மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னா இந்த இடத்துல தான் இருந்தது. ஒரு $5-6 கொஞ்சம் கீழே இருந்திருக்கும். ஸோ இங்கே நான் கிளிக் பண்ணும்போது இங்கே போய் விழுந்துருச்சு. அந்த நான் கிளிக் பண்ணுற டைமிங்கில் ஒரு கேண்டில் பெருசாக அப்படி அடிச்சிட்டான் போல இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்னோடய ஆர்டர் வந்து விழுந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல நான் போட்ட ஆர்டர் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா என்ட்ரி வந்து எங்கே இருந்திருக்கணும்னா இங்கே இருந்திருக்கணும். இப்போ என்ட்ரி இங்கே இருக்குது வித்து ஹை லாட்டில். ஓகேங்களா? இந்த ட்ரேடுக்கு போட்ட லாட்டில். அதனால் இப்போ இது ரிஸ்க் ஆயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் பெரிய ரிஸ்க்காக தான் இருக்கும். இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல, தப்பு என் மேலே தான். மார்க்கெட் வந்து இது கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அதே அக்கௌண்ட்டில் இன்னொரு என்ட்ரி போட்டிருக்கேன். அது ரியல் அக்கௌண்ட். அது வந்து 10% 20% லாஸ் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை, அது ஈஸியாக கவர் பண்ணிடலாம். நம்ம ஃபண்டடில் தான் கொஞ்சம் பிரச்சனை. ஃபண்டடில் கரெக்டாக விழுந்துச்சு, ரியல் அக்கௌண்ட்டில் நான் என்ட்ரி போட மிஸ் பண்ணி இங்கே வந்து போட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். லாஸ் தானே, லாஸ் ஆனால் ஆகிட்டு போகுது, கவர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த என்ட்ரி ட்ரிகர் ஆகிறானா அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். அதில் கரெக்டாக மிட்டிகேட் பண்ணிவிட்டு எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருந்தோம், ரைட்டா? இப்போ வந்து எஸ்எல் நம்ம பிரேக் ஈவன் பண்ணி வச்சிட்டோம். ஸோ என்னோடய பிரேக் ஈவன் இங்கே இருக்குது, இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த என்ட்ரியோட பிரேக் ஈவன் சேம். இங்கே நான் என்ன பிரேக் ஈவன் வச்சுருக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் இப்படி வச்சுருக்கோம். ஸோ 2 என்ட்ரியுமே வந்து பிரேக் ஈவனில் இருக்குது. ஸோ இந்த என்ட்ரியோட பிரேக் ஈவனை மேலே நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம என்ட்ரி வந்து போயிருக்கோம், ரைட்டா? இந்த இடத்துல ஓகே, என்ட்ரி வந்து கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மைனர் டைம் ஃப்ரேமில் சோச் அப்படின்றது நமக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக எடுத்துக்கிட்டு நம்ம பிரேக் ஈவன் வந்து பண்ணிட்டோம். ஓகே, இப்போது நியூயார்க் வந்து ஓப்பன் பண்ணிட்டான். ஆக்சுவலாக இங்கே மிட்டிகேட் பண்ணி மார்க்கெட் கீழே கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது நியூயார்க் தான். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்திருக்கான். இப்போ நமக்கு மார்க்கெட் கீழே போகாமல் இப்போ மேலே வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த லோவர் டைம் ஃப்ரேமில் இங்கே பிஓஎஸ் பண்ணதுக்கு நமக்கு எங்கே சப்ளை இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல சப்ளை இருக்குது நியூயார்க்கோட டைமிங்கில். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சப்ளை இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த சப்ளைக்காக மேலே போகலாம். ஓகேங்களா?
நம்ம இந்த சப்ளைல என்ட்ரி போலாமான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைல என்ட்ரி போறத அவாய்ட் பண்ணிடலாம். இது என்ட்ரி வேண்டாம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி 2 என்ட்ரி வந்து ரன்னிங்ல இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லாட் 2மே வந்து பெரிய லாட் தான். ஓகேங்களா? கோல்டுல. ஸோ 2மே வந்து டிபி ஹிட் ஆச்சு. 2மே மிட்டிகேஷன் 2மே ரன்னிங்ல தான் இருக்கு. இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, டிபி இங்க ஹிட் ஆச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு $6000 வந்து ப்ராஃபிட் வந்து இதில மட்டுமே இருக்கும். ஆனா, டிபி ஹிட் ஆனா மட்டும் தான் ப்ராஃபிட் ஓகேங்களா? அதுவரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் அப்படின்றது கிடையாது. ஸோ 1 மினிட் போறோம். 1 மினிட்ல ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எரேஸ் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலா இப்ப இந்த மார்க்கிங் நான் இங்க குடுத்திருந்த மார்க்கிங் நான் வந்து லைவ்ல வந்து இங்க என்ட்ரீஸ் வந்து நான் இந்த இடத்துலேருந்து எப்படி போவோம் அப்படின்றத பார்த்துட்டு இருந்தேன். பட் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன். ஸோ அத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். சிம்பிள். இங்க இருக்கக்கூடிய பிஒய்ஸ் வந்து நம்ம பண்றோம். இந்த இடத்துல ஸோ இங்க இது வந்து பிஒய்ஸ் பண்றான். இது வந்து சோர்ஸ் பண்றான். சோர்ச்சுக்கு முன்னாடியே மார்க்கெட் பை ஆகணும்னா இந்த டிமாண்ட்ல பை ஆகணும். பை ஆயிருக்கான். இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கான். அப்போ நமக்கு அடுத்த செல் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த விக்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த விக்ல இருந்து மார்க்கெட் வந்து செல் ஆனா, இதிலே வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து கண்டிப்பா செல் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிடலாம். இப்போ மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வந்து செல் ஆகலாம். ஏன்னா மார்க்கெட் இங்க வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க இருந்து மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கான். ஸோ இந்த சப்ளைல இருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகலாம். ஓகேங்களா? சரி ஓகே. ஆனா நம்ம இங்க அ செல் போறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம செல் போக மாட்டோம். செல் போகலாம். பட் வேண்டாம். இது ஃபெயிலியர் ஆகலாம். ஏன்னா நம்மளோட என்ட்ரீஸ் வந்து டாப்ல இருக்க மாரி பார்க்கறது பெட்டர். இங்க வந்து என்ட்ரி வந்து போக வேணாம். ஓகேங்களா? சரி. இப்போ இம்பேலன்ஸ் இருக்கு. ஸோ இம்பேலன்ஸ்லேருந்தும் மார்க்கெட் கீழ வரலாம். இந்த மாரியும் நடக்கும். ஓகேங்களா? சரி ஓகே. ஸோ இந்த லோவர்ல நம்ம இப்படி வந்து மார்க் பண்ணலாம். லிக்விடிட்டி ஹண்ட் ஓகேங்களா? இந்த இடத்துல லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டு மேல போயிருக்கான். ஸோ அதோட டிமாண்ட்ல நமக்கு மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கு. அப்போ இந்த டிமாண்ட் இங்க இருக்கு. மார்க்கெட் இத மிட்டிகேட் பண்ணிட்டோ, இல்ல இப்படியே கீழ வந்தானா, இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்ல ஒரு ரியாக்ஷன் பண்ணி போவான். இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு ரியாக்ஷன் வந்து பண்ணுவான். அதுலயும் இந்த இடம் ரொம்ப மஸ்ட். ஓகேங்களா? இந்த இடம் ரொம்ப மஸ்ட். ஸோ நம்ம டோட்டலாவே எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து இப்படி மிட்டிகேட் பண்ணிட்டு ஒரு ரியாக்ஷன் பண்ணி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இங்கே மேலெல்லாம் என்ட்ரிலாம் யாரும் எடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம என்ட்ரி வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடங்கள்ல சப்ளைலேருந்து நம்ம என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம மேலே இங்கே இருக்கிற என்ட்ரியை விட்டுட்டோம் அப்படின்னா நடுவில் என்ட்ரி போகிறத அவாய்ட் பண்ணுறதே பெட்டர். ஓகேங்களா? ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். சரி ஓகே. ஸோ நமக்கு இங்கே 5 மினிட்ல ஸ்டில் இந்த லோவை வந்து எடுக்கல. ஓகேங்களா? 5 மினிட்ல இந்த லோவை எடுக்காமல் இருக்கான். ஸோ 1 மினிட்ல எடுத்து மார்க்கெட் ட்ரெண்டியாக தான் கீழே வந்துட்டு இருக்கு. நோ ப்ராப்ளம். மார்க்கெட் வந்து கீழே கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கான். நல்ல ரெக்கவரும் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இருக்கான். நோ ப்ராப்ளம். இருந்தாலும் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் அதை விட ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து இங்கே இந்த லோவை எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் இந்த லோவை எடுத்தா. ஓகேங்களா? ஸோ லோ எடுக்கலைனாலும் பரவாயில்ல. 1 மினிட்ல கரெக்டாக தான் மார்க்கெட் வந்து இருக்குது. நம்ம பிரேக் ஈவன் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்ப்ரெட்டுக்காக கொஞ்சம் பிரேக் ஈவனுக்கு கொஞ்சம் மேலே நம்ம தூக்கி வச்சுருக்கோம் ஸ்ப்ரெட்டுக்காக. ஓகேங்களா? அப்படி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னாலும் இந்த 2 என்ட்ரிலையும் ஒரு $4 $5 கிட்ட சின்ன சின்னதாக லாஸ் பண்ணலாம். லாஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஓகே. இதில் என்ட்ரி கோல்டில் என்ட்ரி அவ்வளோதான். ஸோ யூரோ யூஎஸ்டி ஸ்டில் நம்ம சொன்ன டிமாண்டுக்கு வரல மார்க்கெட். இந்த டிமாண்டுக்கு ஸ்டில் வரல மார்க்கெட். வந்தால் நம்ம ட்ரை பண்ணலாம். யூஎஸ்டி ஜேபிஒய் சொல்லியிருந்தேன்.
சோச் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சோச் வந்தால் தான் நம்ம சோச் வந்தால் பை வந்து பண்ணலாம். அது வரைக்கும் நோ பை. அடுத்தது இங்கே இந்த டிமாண்டில் நான் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணல. இது வந்து ஃபெயில் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ ரீஃபைன்மெண்ட் இல்லை. ஓகே, அப்படியே பை எடுக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஹை எடுத்தால் தான் பை எடுக்கணும். ஸோ இப்போதைக்கு இங்கே வேண்டாம். நான் சொன்ன இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் தான் சொன்னேன். இங்கேருந்து வேணால் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இங்கே கீழே 4 ஹவரில் இந்த டிமாண்டில் பை சொல்லியிருக்கேன். வரல மார்க்கெட். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர் டிமாண்ட், 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். டிமாண்ட் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, அடுத்து இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். 2 டிமாண்ட்லேயும் நம்ம பை வந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். உள்ளே வரணும், அதுக்கப்புறம் தான் பை போகணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 4 ஹவர்னோட டிமாண்ட் 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட் இருக்குது. மார்க்கெட் ரீஃபைன்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டான். ரீஃபைன்மெண்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, அதனால் என்ட்ரி வந்து நம்ம அப்ரோச் பண்ணல. ரீஃபைன்மெண்ட் வந்து பிரேக் பண்ணிட்டான். நமக்கு பிஓஎஸ் பண்ணி 2 சோச் கொடுத்துருக்கான். 2 டிமாண்டில் நம்ம பை வந்து போகலாம். எகைன் இந்த இடத்துல இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருக்கேன். ஏன்னா 4 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிமாண்ட் பெண்டிங்கில் இருக்குது, அதுவும் ஒர்க் ஆகலாம். ஸோ அதனால தான் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் ஏடிஜேபிஓவில் இங்கே 2 டிமாண்ட் இருக்குது. அதுக்கு வரல இன்னும். மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணுவோம். இதில் ஆல்ரெடி நம்ம எடுத்திருந்த என்ட்ரி, நம்ம வந்து இதில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டோட வெளியே வந்தோம். அடுத்தது இங்கே பிஓஎஸ்ன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே பிஓஎஸ் பண்ணால் தான் அடுத்தது நமக்கு சினாரியோ கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் நமக்கு செல் பண்ணக்கூடாது. என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஸோ ரீஃபைன்மெண்ட் 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் இங்கே பிரேக் பண்ணியிருக்கான். இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்து கீழே போயிட்டுருக்கான். ஸோ இதில் நம்ம வந்து செல் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக பை தான் போயிட்டுருக்கான். செல் பண்ணக்கூடாது. பண்ணால் நமக்கு செல் தான். ஓகே, அடுத்தது சப்ளைஸ் வந்து சொன்னேன். இங்கே ஒரு சப்ளை, இங்கே 4 சப்ளை சொல்லியிருக்கேன். எதுலேயுமே வரல மார்க்கெட். ஸோ அடுத்தது டிமாண்ட்ஸ் இங்கே வந்து சொல்லியிருக்கேன், இன்னும் டிமாண்டுக்கு வரல. ஓகே, அடுத்தது இது வந்து நம்ம பேசியிருந்தோம். இல்லை 2 என்ட்ரி நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் என்ட்ரி வந்து பார்க்கல, 2 என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த என்ட்ரி நான் போடுறதா எனக்கு வந்து ஐடியா இல்லை. ஓகே, NZUSD இந்த சோச் பண்ணால் கவுண்டரில் ஒரு செல் பண்ணலான்னு சொன்னேன். அது வரைக்கும் நமக்கு பை இங்கே மட்டும்தான் இருக்குது. மார்க்கெட் இவ்வளோ தூரம் இருக்குது, வந்து எடுப்பானா அப்படின்னு கேட்டால், மார்க்கெட் வந்து எடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து எடுக்கும். ஓகேங்களா? அதனால் வெயிட் பண்ணணும். மார்க்கெட்டில் அதிகமான ப்ராஃபிட் நமக்கு வேணும். ப்ராஃபிட் வேணும் அப்படின்னாலே வெயிட் பண்ணணும். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிமாண்ட், இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை சொல்லியிருந்தேன், ஸ்டில் வரல. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் கேட். இந்த டிமாண்டில் பை சொல்லியிருக்கேன், பட் இது எஸ், இந்த டிமாண்டில் பை இருக்குது 4 ஹவர். பட் இதில் நான் பண்ணலை, ஸ்டில் இந்த இடத்துல நான் பண்ணலை. ஸோ நோ ரீஃபண்ட்மெண்ட். அப்போது இங்கே இருக்குது ஹை, இதை எடுத்தால் ஆக்சுவலாக இங்கே கூட ஒரு ஹை இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஹை எடுக்கிறதுக்கு பதிலாக இப்படி ஒரு சின்ன ஹை இருக்குது, இதை கூட நம்ம வேறு வழி இல்லாமல் எடுக்கலாம். ஏன்னா மேலே இருக்கிற ஹைக்கு போயிட்டு வருவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வரமாட்டான். அதனால் இந்த மாதிரி ஹைஸை எடுத்து ரிஸ்க்காக ஒரு ட்ரேடு வந்து அப்ரோச் பண்ணலாம். அப்போது டிமாண்ட் அப்படின்றது இங்கே இருக்குது, இந்த ஃபுல் கேண்டில். ஸோ இதை எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த விக்கை மட்டுமே எடுத்துக்கலாம். ஸோ 4 ஹவர் 15 மினிட்ஸ் போகிறோம். விக்லேருந்து பை இருக்குது. ஸோ இந்த விக்கில் இருந்து நமக்கு ஏதாவது பை அட்ரஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பிரேக் வந்து பண்ணியிருக்கான். ஸோ
இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. பட் நம்மளோட ரூல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே இருக்கிற டிமாண்டை தான் எடுக்கணும். இதை நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ மார்க்கெட் வந்து ஃபுல்லாக பை வந்து போயிட்டுருக்கான். ஆனால் மார்க்கெட் கீழே வரலாம். ஸோ இதில் நான் ட்ரேட் பண்ணலை. ஓகேங்களா? GBP/USD இதில் நம்ம பண்ணலை. ஸோ இதுலேயும் நம்ம பண்ணலை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோ GBP. இது 1 ஹவரில் இங்கே பை கொடுத்துருக்கேன். இந்த டிமாண்ட். ஸோ ஸ்டில் வரல டிமாண்டுக்கு. நம்ம இன்னைக்கு பண்ண ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மட்டும்தான். கோல்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த டிமாண்டை வந்துட்டு இதையும் பிரேக் பண்ணிட்டான். ஸோ மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ ரன்னிங்கில் இருக்குது? ஸோ அரௌண்ட் $900 வந்து ப்ராஃபிட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோவோட ஜாயின் பண்ணி போடுறோம். ஓகேங்களா? இல்லைனா கண்டிப்பாக ப்ராஃபிட் ஹிட் ஆகிறதுக்கு 2-3 நாள் கூட எடுக்கலாம். ஏன்னா இந்த லோ வந்தால் தான் இங்கே தான் நான் வந்து எக்ஸிட் பண்ண போகிறேன். இதுதான் வந்து என்னோடய பிளான். ஸோ இங்கே வந்தால் தான் ப்ராஃபிட்டை வந்து எக்ஸிட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படி இந்த வீடியோ பார்க்கும்போது மார்க்கெட் மேலே போயிருந்தா எனக்கு இந்த இடத்துல ஒரு $4, $5, $6 தான் லாஸாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பிரேக் இவன். ஓகேங்களா? ஃபுல்லாக பிரேக் இவன் பண்ணி வச்சுட்டேன். அதனால் நோ ப்ராப்ளம். அப்படி மார்க்கெட் வந்து டிபி போய் ட்ரிகர் பண்ணுறான் அப்படின்னா அந்த வீடியோ வந்து நான் முடிஞ்சால் போடுறேன். அப்படி போடலை அப்படின்னா $6,000 வந்து ப்ராஃபிட் டிபி போனால். ஓகேங்களா? டிபி போனால் தான். ஓகேங்களா? ஸோ இந்த $6,000 அப்படின்றது நான் எப்படிலாம் ரிஸ்க் வந்து எடுத்திருக்கேன், என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், ஒரு மினிமமான ஒரு ரிஸ்க் தான் போய் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த $6,000ல் $135 வந்து $136 வந்து இன்றைக்கி நான் லாஸ் பண்ணியிருக்கேன். இதில் அப்படியே மைனஸ் பண்ணி ரிமைனிங் இருக்கிறது இந்த ட்ரேடுக்கான ப்ராஃபிட். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ, நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதை பார்த்தா தான் எனக்கு வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வந்து எனக்கு வரும். ஸோ கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் நான் போட்டுட்ருக்கிற இந்த கண்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான். அது இல்லாமல் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நல்லா கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் ப்ரிடிக்ட் பண்ணுறதுல ஒரு 80% வந்து போகும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஒரு 80% வந்து மார்க்கெட் போகும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். மோஸ்ட்லி ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது நடக்கலைன்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து எப்படிலாம் பேசுவீங்க அப்படின்றது தெரியும். ஸோ மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து கொடுக்குறேன்னா இந்த இடத்துல எனக்கு தெரியும் இது கண்டிப்பாக இந்த மாதிரி போகும் மார்க்கெட் அப்படின்றது எனக்கு தெரியும். அப்போது இந்த மாதிரி நான் கண்டென்ட் வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாரும் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கறது ரேர் தான். ஏன்னா இப்போ நான் பார்த்தவர்களும் ரேர் தான். ஓகேங்களா? ஸோ தமிழில் நான் தான் கொடுப்பேன் போல் இருக்குது ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ். ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ பார்க்குற எல்லாரும் என்னோடய வீடியோஸ் எல்லா வீடியோவும் போய் பாருங்கள். லைக் அப்படின்றது 30, 40, 60 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ண தான் நிறைய பேருக்கு போய் சேரும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.
சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபண்டரில் எப்படி வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.